18 மணி நேரம் இடைவிடாது உடற்பயிற்சி மற்றும் பளுதூக்கும் சவாலின் மூலம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் 3வது முறையாக பெயர் பதித்துள்ளார் கேஜே என்றறியப்படும் உடற்பயிற்சி வீரர் ஜெய் பிரபாகரன் குணசேகரன். 3 வயதில் தந்தையை இழந்ததே தமது தொடர் உத்வேகத்திற்கான காரணம் என்று கூறிய அவர் 42வது வயதில் உயிரிழந்த அந்த தந்தைக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிப்பதாகவும் கேஜே கூறுகிறார். அது மட்டுமின்றி இன்ஃப்ளூயன்சர் உலக சாதனை புத்தகம் உட்பட மலேசிய சாதனை புத்தகத்திலும் 3வது முறையாக கேஜே தமது பெயரை பதித்திருப்பது உத்வேகத்தின் ஊற்றாக இருந்த தமது தந்தைக்கு அர்ப்பணிக்கும் அர்த்தமுள்ள பரிசு எனவும் தெரிவித்தார். முன்னதாக இதே பிரிவில் 12 மணி நேரம் மற்றும் 15 மணி நேரம் இடைவிடாது உடற்பயிற்சி மற்றும் பளுதூக்கும் சவாலின் மூலம் உலக சாதனைகளை படைத்த 29 வயதுடைய கௌரவ டாக்டர் பட்டம் கொண்ட கேஜே தற்போது 18 மணி நேர சாதனையின் வழி தமது சொந்த சாதனைகளையும் முறியடித்ததாக குறிப்பிட்டார். இதனிடையே பல வாய்ப்புகளை கொண்டுள்ள இத்துறையில் இணைந்து பயனடையும்படியும் இந்திய இளைஞர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இந்த ரெக்கார்டு மூலியமா நான் இளைஞர்களுக்கு யூத்துக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னும் நிறைய பேர் ஃபிட்னஸ் லைனுக்கு வாங்க, உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ணுங்க. அது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மலேசியன் இந்தியன் ஃபிட்னஸ் அசோசியேஷன் மீஃபீட் என்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கி இன்னும் நிறைய இந்திய இளைஞர்களை நாங்கள் கொண்டு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மீஃபீட்லேயும் ஜாயின் பண்ணிங்கன்னா நாங்கள் கமன்தன் வெளியீட் அண்ட் சுக்கான் கேபிஎஸ் மூலியமாக கொடுக்குற ஃபண்ட்ஸை வச்சு இன்னும் நிறைய ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் நீங்களும் செய்யலாம். உங்களால் செய்ய முடியாட்டி நாங்கள் செய்கிற ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கலாம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு படைத்த தேசிய சாதனைக்கு பின்னர் இந்த சவாலுக்கான தயார் நிலை பணிகளை தொடங்கியதாக மலேசிய இந்திய உடற்பயிற்சி சங்கத்தின் தலைவருமான கேஜே கூறினார்.